இங்க ஒரு லேடி டிராபிக் போலீஸ் ஸ்பீடா வந்த ஒரு காரை நிறுத்தி செக் பண்றாங்க. ஆனா இவன் அந்த போலீஸ பார்த்ததுமே அடுத்த செகண்டே அவங்க அழகுல மயங்கிடுறான். திடீர்னு கூட இருந்த ஒரு போலீஸ் இவன் கார்ல இருந்த ஒரு பொருளை பார்த்ததுமே பயந்து போயிடுறாங்க. உடனே துப்பாக்கியை எடுத்து இவன் காரை விட்டு வெளியே வர சொல்லி மிரட்டுறாங்க. ஆனா இவன் எந்த ஒரு ரியாக்ஷனுமே காட்டாம அவங்களே பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் தான் தெரியுது இவனோட அம்மா ஃபாரன்சிக்ல டாக்டரா இருக்காங்க. அவங்க ஒரு தலைய லேப்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லி இவன் கொண்டு போயிட்டு இருக்கான். அந்த தலையை பார்த்ததுமே இவன் ஏதோ ஒரு கிரிமினல் நினைச்சு அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஆனா இவங்க ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அதுக்கான டாக்குமெண்ட்ஸோட அந்த ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவன் மேல எந்த ஒரு கேஸுமே போடாம ரிலீஸ் பண்ணி விட்டுறாங்க. ஆனா அவனை அரெஸ்ட் பண்ண அந்த போலீஸ் அதை பார்த்ததுல இருந்து வாமிட் பண்ணிட்டே இருக்காங்க. அடுத்த நாள்ல இருந்து இந்த போலீஸ் எங்க நிக்கிறாங்கன்னு பார்த்து வேணும்னே காரை ஃபாஸ்டா ஓட்டிட்டு போறான். அந்த போலீஸுமே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இவன் காருக்கு ஃபைனை போட்டுட்டு ஸ்லிப்ப கொடுக்கறாங்க. ஆனா அவன் மைண்ட் ஃபுல்லாவே இவங்களை கரெக்ட் பண்றதே இருக்கதால அதை பத்தி அவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே மாட்டேங்கிறான். இப்படியே அடிக்கடி அந்த போலீஸ்கார பார்த்தாலே ரோட்ல இவன் காரை ஒழுங்கா ஓட்டாம ஃபைனை போட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இவனே அந்த ஃபைன் ஸ்லிப்பை வாங்கி ஃபில் பண்ற லெவலுக்கு போயிடுறான். அவங்களுமே கோவத்தை அடக்கிக்கிட்டு என்ன பண்றதே தெரியாம இருக்காங்க. ஒரு நாள் அந்த போலீஸ் ஸ்பீடோமீட்டரை வச்சு செக்கிங்ல நின்னுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே இவன் ஜெட் வேகத்துல போறான். அவன் வேணும்னே தான் இப்படி பண்றான்னு தெரிஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா போனவன் இவங்க பார்க்கலையும் நினைச்சிட்டு திரும்ப யூட்டர்னை போட்டு வந்து அந்த ரோட்ல சுத்தி வந்துட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல பொறுக்க முடியாம அவன் காரை நிறுத்தி ஃபைனை போட்டு ஸ்லிப்ப கொடுக்கறாங்க. அவனும் தர ஸ்லிப்ப எல்லாத்தையுமே ஏதோ லவ் லெட்டர் கொடுக்கற மாதிரி வாங்கி வச்சிட்டு இருக்கான். அடுத்த நாள் மறுபடியும் இவங்க காரை நிக்கிறத பார்த்ததுமே அந்த ரோட்லயே சுத்தி ஹார்ன் அடிச்சுட்டு வேணும்னே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். இவங்களும் பொறுத்து பார்த்து அவங்க காரை நிறுத்தி ஏன் இப்படி டிஸ்டர்ப் பண்றேன்னு அடிச்சுட்டு போறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க கொடுத்த ஸ்லிப்ப பார்த்தா அவங்க போன் நம்பர் எழுதி கொடுத்து வீட்டுல வந்து பேச சொல்லி கொடுத்திருக்காங்க. கடைசியா கல்லு மனசா இருந்த அந்த போலீஸையே லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறான்.